Hello friends, welcome back to Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு travel vlog தான் வந்து பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. So உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் நாங்க வந்து ஃபுல்லா பேக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1:30 ஆகுது. நமக்கு வந்துட்டு 5 o'clock ட்ரெயின். பட் இங்கே வந்து நம்ம 2:30க்கு அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து எதுவும் சாப்பாடில் வந்து கட்டிட்டு போகலை. ஏன்னா நம்மளோட அங்கேயே வந்து சாப்பாடில் வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஓவி வீட்டில். ஸோ நானும் தங்கச்சியும் தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். அப்பா வந்து ஆஃபீஸ் வந்து நேராக சென்ட்ரலுக்கு வந்துடுவாங்க. ஸோ எங்களோட பேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பேக் பண்ண வீடியோஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தனியாகவே நான் வந்து போடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் நம்மளோட லோக்கல் ட்ரெயின்லேருந்து அங்கே நம்ம சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பஸ் அப்படிங்கிறதால அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரீச் ஆகிட்டாங்க. நானும் என் சிஸ்டரும் வந்து இங்கேருந்து அங்கே போகணும். ஸோ உங்களுக்கு தூரத்தை தெரியுது இல்லையா? ஸோ ஏதோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்ட இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் தூரம் அது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரெயின், மேங்களூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட். இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ கொரோனா அப்படிங்கிறதுனால கல்யாண பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லபடியா சேர்ந்தா போதும் எனக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது கல்யாணம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் இந்த வீடியோலாம் வரும். எஸ், ஸோ கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு கேரளா போயிட்டு அந்த வீடியோலாம் காட்டுறேன். இப்போ வந்து சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த போகியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருமே இல்லைனாங்க, எல்லாருமே ஒன்றாவே உட்காந்துட்டோம். அண்ட் அதுவுமே ஒரு விதத்தில் நல்லது தான் தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் சேஃபாக போடலாம் இல்லையா, அதுக்காக. ஸோ ஜாலியாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போனது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கும், அதாவது கல்யாண வீட்டில் இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிறது எங்கள் அத்தையோட ரூம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தேன். முதல்ல ஷெல்ஃப் மட்டும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிரர் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு இது. இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகலை. ஜஸ்ட் இந்த பந்தல் போடுறது, அந்த சைடில் அந்த மாதிரி கட்டுறதுல அந்த வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மாப்பிள்ளை சார் வந்து கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே. ஸோ April 24th நாளைக்கு தான் வந்து மேரேஜ். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். நான் வந்து ஊருக்கு சென்னைக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்குள்ளே ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இது. ஸோ பந்தல்லாம் வந்து போட்டு வச்சுட்டாங்க ரெடியாக. മാസ്ക് ഇട്ടോണ്ട് തന്നെ നടക്കണിങ്ങനെ. ഞങ്ങളൊക്കെ പേടിയാണോ? ഞങ്ങളെ പേടിച്ചിട്ടാ ചെന്നൈന്ന് വന്നവരിനെ. பந்தெல்லாம் சூப்பரா இது பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா இது வீட்டு வேலை தான் இன்னும் முடியல. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த கட்டிலுக்கு கீழே இருக்கும் இல்லையா அந்த ஷெல்ஃப் மாதிரி. ஸோ அதுதான் இங்கே இப்படி கிடக்குது.
அண்ட் இது அந்த குஷன் பெட்டில் வருது, இதெல்லாம் இப்படியே தான் இருக்குது, இன்னும் அவங்க முடிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணாங்க அவங்க, இந்த வால்பேப்பர்லாம் ஒட்டி. நாளைக்கு மேரேஜ்னா இன்னும் உட்காந்து பாருங்கள் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க கட்டிலுக்கு. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் தாத்தாவும் வந்துட்டு சீரியஸாக ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தாக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட கசின், ஸோ செகண்ட் கசின், மாப்பிள்ளையோட தம்பின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அவங்களுக்கு டிஃபன் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் பொண்ணு வீட்டில் கொடுக்கறதுக்காக. அன்றைக்கி ஃபுல் லாக்டவுன், நாங்களே எதிர்பார்க்கல, ஒரு கடை கூட இல்லைன்னே சொல்லலாம். ஸோ தண்ணியிலேருந்து எதுவுமே பாவம் கடையே இல்லைங்க. ஸோ அதனால் நாங்களே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பழைய வீடு, அண்ட் இப்போ இந்த பந்தல் போட்டுக்கோங்களே அதான் வந்து புது வீடு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கு போகலாம். ஆப்போசிட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி திரும்பினா நீங்கள் போன விலாகில் பார்த்துருக்கலாம். ஸோ பின்னாடி தான் அவங்களோட வீடு. அண்ட் இது பெரியம்மா வீடு, அண்ட் இதுதான் அண்ணா வீடு. ஹலோ, பயப்பில் ரொம்ப வெக்கப்படுறான். ആരെങ്കിലും ഉണ്ടോ? ഹായ്. എവിടെ കുട്ടി ഉറങ്ങ? சரி. ஸோ இந்த பாப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணாவோட பாப்பா. ஸோ காலையில் எழுந்துச்சு இப்படி உட்காந்துட்டு இருந்தா, யார் உங்க புதுசாக வந்திருக்காங்களே யார் யார் அப்படின்னு இப்படி துருன்னு பார்த்துட்டு இருந்தா. ஸோ காலையிலேயே நாங்கள் வந்து பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு, அண்ட் இவளுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, இதோ இவன் தான். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம். ஸோ டிஃபன் வந்து நார்மலாக நமக்கு இட்லி, சட்னி, சாம்பார் அதெல்லாம் தான் இருந்தது. ஸோ இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்லாம் போட்டு இன்டீரியர் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த வால்பேப்பர், அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இவங்க தான் நிறைய வேலை பார்த்தாங்கன்னே சொல்லலாம். மாறி மாறி எல்லாருமே பயங்கர வேலையில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், இப்போ தான் இன்னும் பாதி வேலை முடியவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு இந்த பேக்கில் வந்துட்டு அங்கே சாஞ்சு உட்கார்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது இப்போ தான் செட் பண்ணுறாங்க. ஸோ ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் இது. ஸோ ஈவினிங் தான் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. மறக்கணிല്ല ஹாய் ஹாய், தேங்க்யூ. அப்போ போ, அப்போ போடா. அண்ட் இவங்க வந்து என்னோட அம்மம்மா, அந்த ஒரு நெல் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க. ஸோ நாளைக்கு வந்து மேரேஜ்க்கு வைப்பாங்கல்ல, அந்த இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அம்மம்மா എന്താ ചെയ്യണേ? നെല്ല് ഇതെന്തിനാ? ஸோ இந்த சைட் வந்து எங்கள் அம்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு இப்போ எனக்கு மறந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு குக் பண்ணுற மாதிரி செட்டப் வந்து ரீசெண்டாக தான் கட்டியிருந்தாங்க. உள்ளே வந்து ஸ்டவ் இருக்கிற மாதிரி, அண்ட் உள்ளே தான் அடுப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வெளியில் ஆக்கிட்டாங்க அதை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்னிங் ஒரு பாப்பா பார்த்தோம்ல அவங்க. ஸோ அந்த அக்காவுக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்னோட பழைய விளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டாட்டா
ஹாய் டாடா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த சோஃபா தான். ஸோ ஃபுல்லாக உள்ளே ஒர்க் பண்ணுறதுனால ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதியம் லஞ்ச் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ சோஃபா வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ வெளியே வச்சுருந்தாலுமே ஃபுல்லாக அங்கேயும் பொடியாக தான் இருந்தது. அதை தான் உட்காந்து எல்லோரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு. அண்ட் பயங்கர பிஸி. கல்யாணம்னாலே அப்படி தானே, செம்ம பிஸியாக தானே போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் நம்ம வந்து சாப்பிட்ற டைம். ஸோ சாப்பாடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீன் குழம்பு, அப்புறம் ரசம் இருக்குது அந்த மாதிரி. நான் இன்னும் சாப்பிடல. அண்ட் நாங்கள் சாப்பிட்றது என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் நான் மத்தியானம் ஃபுட்டு சாப்பிட்ற மட்டும் சும்மா ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் ஆக ஆக சேர்ஸு, டேபிள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண பிறகு, அண்ட் எங்களோட ஊரில் வந்து இப்படி தான் போடுவாங்க. இந்த மாதிரி டைனிங் டேபிள் மாதிரி ஒரு டேபிளில் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி நடுவில் வந்து வச்சுருவாங்க. சாப்பாடு நமக்கு தேவையானது எடுக்கலாம் அந்த மாதிரி. நான் மறந்துட்டேன், நாங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் வந்து உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஜாலியாக இருக்கும் 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது. ഹായ് പറയൂ സുനേട്ടാ, ഒരു ഹായ്. പിന്നെ കണ്ടില്ല എന്നൊന്നും പറയാൻ പാടില്ല, ഒക്കെ കവർ ചെയ്ത് ഞാൻ. അതന്നെ மதி குறை. ஸோ இவங்க நம்ம ரிலேட்டிவ் தான். ஸோ அவங்களும் வந்துட்டு நமக்கு குழம்புலாம் வந்து ஊற்றி கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார் எப்போவுமே. அண்ட் நாங்கள் சாப்பிட்ட பிறகு புது ஜோடிகள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சும்மா அவங்களையும் ஒரு கிளிப் எடுக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அவங்களோட அண்ணா ஃபேமிலி தான் இவங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கம் பக்கம் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பூண்டு உரிக்கிறது அந்த மாதிரி. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, மேபி நைட்டுக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபுல்லாக வந்து எல்லாருமே பூண்டு உரிச்சிட்டு இருந்தாங்க. செம்ம பிஸியில் போயிட்டு நம்ம ஊர்னாலே அப்படி தானே, எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்க தானே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக போச்சு அன்றைக்குமே. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈவினிங் சொல்ல முடியாது, ஒரு 3 மணி நினைக்கிறேன், இது 3 to 4 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியுதான் தெரியாம ட்ராப்பாக இருக்கும். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா.